ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சுட சுட இட்லியோட புதினா சட்னி தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோன்னே காரத்துக்கு ஏற்ற வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எண்ணெயில் இந்த வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தீஞ்சிடும். வறுத்து எடுத்த உடனே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே எண்ணெயில் கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதே தட்டில் கடலைப்பருப்பையும் இப்போ எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா வெங்காயம் தக்காளியோட கடலைப்பருப்பை சேர்த்து வதக்கக்கூடாது, தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தால் 1 கூட போதும். நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்கம் வர்ற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நீட்டமாக உள்ள பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏற்கனவே வரமிளகா சேர்த்துருக்கோம். இப்போ பச்சை மிளகாவும் 1 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சா சேர்த்துங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நான் ஒரு சின்ன கட்டாக ஒரு கட்டை புதினாவை நல்லா இலையெல்லாம் எடுத்துட்டு மண் போக வச்சுருக்கேன். அந்த புதினா இலையை இப்போ சேர்த்துடலாம். புதினாவை கொத்தமல்லி சட்னியோ செய்யும் போது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அந்த பச்சை தன்மையெல்லாம் போகக்கூடாது. அப்படியே இருந்தால் தான் நமக்கு சட்னியோட டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்றேன். ஆற வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்றேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் வரமிளகாவும் ட்ரிம்மில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருக்கணும். ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிடணும். அப்போ தான் நல்லா அது அரைப்பட்டு வரும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறன்னு அரைக்கணும், ரொம்ப நைவாக அரைக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தாலே போதும். அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். கிண்ணத்தை மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். சின்ன குழிக்கரண்டி வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமானன்னு தாளித்து எடுத்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, அருமையான சட்னி ரெடி ஆகிட்டு சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை ரெண்டுமே நல்லா அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் சட்னி ரெசிபியும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.